தேனி மாவட்டத்தின் முல்லை பெரியாறு மற்றும் வைகை அணைகளில் மோட்டார் மூலம் தண்ணீர் திருடப்படுவதாக புதிய தலைமுறையின் கள ஆய்வில் தெரியவந்துள்ளது. இதற்கு அதிகாரிகள் எடுத்த நடவடிக்கை என்ன என்பது பற்றி நமது செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்கலாம். பாலாஜி, தண்ணீர் திருட்டை தடுக்க அதிகாரிகள் எடுத்து வரும் நடவடிக்கைகள் பற்றி சொல்லுங்க. வசந்த், பார்த்தோம்னா 2 பருவமழை பொய்த்ததன் காரணமாக வைகை மற்றும் முல்லை பெரியாறு அணையில் நீர் மட்டும் கடுமையாக குறைந்தது. குடிநீருக்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய சூழல் உருவானது. இதனிடையே பார்த்தோன்னா இந்த பகுதியிலிருந்து விவசாயிகள், அது ஆற்றங்கரையோர பகுதி விவசாயிகள் அதிக அளவு குடிநீருக்கு செல்லும் நீரை திருட்டுத்தனமாக மின் மோட்டார் மூலமாகவும், மேலும் பலர் வணிக நோக்கத்துடன் தண்ணீரை திருடி வருவதாக மாவட்ட நிர்வாகத்துக்கு தொடர்ந்து புகார் வந்தது. விவசாயிகள் இது அதிகமாக அந்த புகாரை எழுப்பினாங்க. இப்போ நேரடியாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் ஒரு மோட்டார் இருக்குது. இந்த மோட்டார் இருக்குது இதே பகுதி இப்போ நான் இருக்கிற தேனி அருகே உள்ள குன்னூர் பகுதி. இந்த பகுதியில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 30க்கு மேற்பட்ட மோட்டார்கள் இந்த பகுதியில் மட்டுமே அமைந்திருக்கு. இந்த மோட்டார்கள் மூலம் இந்த தண்ணி தான் முல்லை பெரியாறு அணையிலிருந்து வைகை அணைக்கு செல்லும் தண்ணீர். இந்த தண்ணீரை 30க்கு மேற்பட்ட மோட்டார் மூலமாக இந்த பகுதியில் விவசாயிகளும் வணிக நோக்கத்துக்காக திருடி வராங்க. அதிகாரிகள் ஒவ்வொரு முறை வரும்போதும் அந்த மோட்டாரை ஆஃப் பண்ணி இந்த பகுதி விவசாயிகள் தலைமுறை வராங்க. அதிகாரி போன பிறகு தொடர்ந்து இந்த தண்ணீர் திருட்டு ஈடுபட்டு வருது. இது தவறும் பார்த்தோம்னா அதிகாரிகள் கவனம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட மாவட்ட ஆட்சியர் ஒரு குழு ஏற்படுத்தா சொன்னார். அதாவது பார்த்தீங்கன்னா பொதுப்பணித்துறை, வருவாய்த்துறை, மின்சாரத்துறை மற்றும் காவல்துறை இந்த 4 பேர்த்தை சேர்ந்து ஒரு குழு ஏற்படுத்தி ஆற்றங்கரையோர உள்ள மின் மோட்டார்களை அப்புறப்படுத்தும் முயற்சி ஈடுபடுவா சொன்னார். அதன்படி நடவடிக்கை எடுத்தாங்க. ஆனால் அவர்கள் நடவடிக்கை பார்த்தோன்னா ஒரு 2 நாட்களுக்கு மட்டுமே அவர்கள் நடவடிக்கை எடுத்து 150க்கு மேற்பட்ட மின் மோட்டார்களை பறிமுதல் செஞ்சாங்க. ஆனால் நடவடிக்கை அதோட நின்று போன காரணத்தினால் தொடர்ந்து இந்த பகுதியில் தண்ணீர் திருட்டு பகீகரமாக நடந்து வருகிறது. வசந்த், பாலாஜி, தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இது போன்ற திருட்டு நடைபெறுவதால் அந்த பகுதி மக்கள் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்தித்து வருகிறார்கள்? இதனை நிரந்தரமாக தடை செய்ய என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்துகிறார்கள்? அதாவது பார்த்தோன்னா இந்த பகுதியில் பொதுமக்கள் பார்த்தோம்னா அதாவது குடிநீர் பற்றாக்குறை, அதாவது விவசாயத்துக்கு ஒரு முறை தண்ணி அதிகமாக விடுவாங்க. தற்போது விவசாயம் செய்ய முடியாத நிலையில் குடிநீருக்கே ஒரு பற்றாக்குறை ஏற்படும் சூழல் தான் உருவாக்கிட்டு இருக்கு. பார்த்தோன்னா முல்லை பெரியாறு இருக்க நீர் இன்னும் குறைந்த நாட்களுக்கும், அதே சமயத்தில் பார்த்தோன்னா மதுரை மாநகருக்கு முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கும் வைகை அணையில் இன்னும் ஒரு 5-6 நாட்களுக்கே குடிநீர் சப்ளை செய்யக்கூடிய சூழல் இருக்கு. அந்த சூழலில் இது போன்ற நடைபெறும் தண்ணீர் திருட்டு விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அதாவது ஒட்டுமொத்தமாக ஒரு சிலர் வணிக நோக்கத்திற்கும் விவசாயத்துக்கும் பயன்படுத்த நீரால் ஒரு குறிப்பிட்ட பல்லாயிரக்கணக்கான மக்கள் குடிநீருக்கு பாதிப்புக்கு ஏற்படும் சூழல் தான் உருவாகிட்டு இருக்கு. காயத்ரி, பாலாஜி, எத்தனை நாட்களாக இந்த தண்ணீர் திருட்டு நடைபெறுகிறது? ஏன் எத்தனை நாட்களாக இது கண்டுகொள்ளப்படவில்லை? வசந்த், பார்த்தோம்னா ஆரம்ப காலகட்டங்களே முல்லை பெரியார் சரி, ஆறு ஒரு பகுதி சரி, இந்த பகுதியில் ஆக்கிரமிப்பு, அதாவது பார்த்தோன்னா இந்த ஆற்றங்கரையோடு உள்ள விவசாயிகள் அவங்க இந்த பகுதி உள்ள ஆறுகளில் மின் மோட்டார் மூலமாக தண்ணீர் எடுத்து தங்களின் தோட்டங்களுக்கு பாய்ச்சி விவசாயம் செய்து வருகின்றனர். இதே போல பார்த்தோம்னா இந்த பகுதியில் பல்வேறு இடங்கள் நம்ம நேரடியாக பல இடங்கள் நம்ம பார்த்துருக்கோம். அந்த இடங்கள் பார்த்தோம்னா அதாவது ஆற்றுக்குள்ளே ஒரு பெரிய ஆழ்துறை கிணறுகள் ஏற்படுத்தி அதன் மூலமாக தண்ணீரை உறிஞ்சி வணிக நோக்கத்துக்காக பல்வேறு இடங்களில் விவசாயிகளும் வணிகர்களும் தண்ணீர் திருடி வராங்க. இது அதிகாரிகளுக்கு கவனம் செலுத்தியும் கூட இது பற்றி உள்ளூர் உள்ள அரசியல் செல்வாக்கு பெற்றவர்களுக்கு காரணமாகும். மேலும் பார்த்தோம்னா அதிகாரிகள் ஒரு சில பொதுப்பணித்துறை அதிகாரிகள் விவசாயிகளும் ஒத்துழைப்பு அவர்களிடம் கையூட்டு பெறுவதன் காரணமாக இது போன்ற தீவிரமான நடவடிக்கை எடுக்க முடியல. இதன் காரணமாக தான் இந்த பிரச்சனை தொடர்ந்து நடந்து விட்டு. வசந்த், வைகை மற்றும் முல்லை பெரியாறு அணைகளில் தண்ணீர் திருட்டு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான தகவல்கள் வழங்கியமைக்கு நன்றி பாலாஜி.